25,000 ரூபாவினை இதுவரை நாங்கள் 90 வீதத்துக்கும் அதிகமாக வழங்கியுள்ளோம். சில மாவட்டங்களில் 99 வீதமாகவும் உள்ளது. எனினும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ள இடங்களில் மாத்திரம் சிறியதோர் எண்ணிக்கையிலான மக்களுக்கு பணம் செலுத்த முடியவில்லை. அவ்வாறின்றி வேறு எவ்வித பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்த 25,000 ரூபாவையும் 50,000 ரூபாவையும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து உலருணவு வாங்குவதற்கான அதிகபட்சமாக 10,500 ரூபாவையும் வழங்கவுள்ளோம். அந்த தொகையுடன் அரசாங்கத்தால் சிறுவர்களுக்கு வழங்கப்படும் 15,000 ரூபாவையும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்படும் 10,000 ரூபாவையும் சேர்த்து டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இவை அனைத்தையும் வழங்க முயற்சிக்கின்றோம். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட 66,965 செய்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வழங்கப்பட்டுள்ள நிதி 4,982 மில்லியன் ரூபாவாகும். 33,215 ஹெக்டேயர் வயல் நிலங்களில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சுமார் 50,000 ஹெக்டேயர் நெற்செய்கை நிலங்களுக்கான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ள நிலையில் இதற்கான கொடுப்பனவுகள் நாளை செலுத்தப்படும் என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே 16,869 விவசாயிகளுக்கு மேலதிக உணவுப் பயிர்கள், மரக்கறிகள், பல செய்கையாளர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை விவசாயிகளுக்காக 3,708 ஹெக்டேயர் பரப்புக்காக 670 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெற்செய்கை முழுமையாக சேதமடைந்திருந்தால் ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் வழங்கப்படும் என வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியிருந்தார்.